போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களுடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் செய்தி. நாளை முதல் பேருந்துகள் வழக்கம் போல தமிழகத்தில் இயங்கும் என்று எதிர்பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் தங்கமணி அவர்கள் தருகிறார். சொல்லுங்க தங்கமணி, இது என்ன மாதிரியான உடன்பாடு தற்போது அமைச்சர்களுக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு? அரசாங்கம் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கு? சுருக்கமா அது பற்றிய தகவல்களை பதிவு செய்யுங்க. அதாவது போக்குவரத்து தொழிலாளர்கள், ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் தற்போது இருக்கின்ற தொழிலாளர்கள் ஆகியோருக்காக PF தொகை, அதாவது ஓய்வு பெற்ற ஓய்வூதிய நிதிகள் மற்றும் பணப்பலன்கள், அதே போல அவர்களுக்கான சம்பள உயர்வு உள்ளிட்ட தொகைகள் சேர்த்து மொத்தமாக 7,000 கோடி தங்களுக்கு வர வேண்டும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதில் அரசு தரப்பில் 750 கோடி மட்டும் நாங்கள் ஒதுக்குகிறோம் என்று அவர்கள் ஒதுக்கினார்கள். இது எங்களுக்கு போதாது என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டம் அறிவித்து வேலை நிறுத்தத்தை அறிவித்து நேற்றும் இன்றும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று மாலை 4:45 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் 3 அமைச்சர்கள் மத்தியில் இந்த பேச்சுவார்த்தையானது தொடங்கியது. அதாவது போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி ஆகிய 3 பேரும் தோமுசா, CITU உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். 4:30 மணி நேரங்களுக்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் போராட்டத்தை கைவிட்டு இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை கைவிட்டு வாபஸ் பெற்றுள்ளதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது இவர்கள் முதல் கட்டமாக தங்களுக்கு 2,000 கோடி ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதில் 750 கோடி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் கட்டமாக அடுத்து 1000 கோடி ஒதுக்குவதாகவும் மேற்கொண்டு 250 கோடியும் ஒதுக்குவதாகவும் படிப்படியாக மற்ற தொகைகளை ஒதுக்குவதாகவும் 3 அமைச்சர்களும் கொடுத்த உறுதியின் அடிப்படையில் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக இந்த தகவலை அறிவிக்கவில்லை. நமக்கு அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய சில தொழிற்சங்க நிர்வாகிகள் வெளியே வந்த பொழுது நமக்கு சொன்ன தகவல் தான் இது. அவர்கள் தங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த போராட்டத்தை வாபஸ் பெற உள்ளதாகவும் அவர்கள் நமக்கு கொடுத்த தகவல். இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவிப்பார். மேலும் தொழிற்சங்க நிர்வாகிகளும் அறிவிப்பார்கள். நமக்கு கிடைத்த தற்போதைய தகவல் படி இந்த போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்படுகிறது. மேலும் நாளை முதல் தமிழகம் முழுவதும் வழக்கம் போல பேருந்துகள் ஓடும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். நன்றி. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தங்கமணி. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்காக தொடர்ந்து காத்திருப்போம்.